பொண்ணோட உசுருக்கும் இவ வயித்துல வளர குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் விக்னேஷ் மாப்பிள்ளைக்கு என்ன பதில் சொல்லிருப்பேன்? சும்மாருமா. மாப்பிள்ளையா மாப்பிள்ள இவ்ளோ ஈகோ வச்சிட்டு இருக்கிற அவருக்கு என்ன பதில் சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்க? ஏதோ தேவி மேல அக்கறை இருக்கிற மாதிரி அவருக்கு பயந்துட்டு இருக்கீங்க. அது இன்னும் 2 நாள்ல குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரியும். அவளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் ஈகோ தான் பெருசுன்னு அப்படியே விட்டுட்டு போனார்ல. அவரை பத்தில நீங்க எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏய் அன்பு, என்ன பேசுற? பின்னடக்கா அவர்ல தேவிக்கு என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு தகுதியே கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக நம்ம எவ்வளவுதாங்க இறங்கி போறது? ஏய், இப்ப இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? நீ என்ன பேசிட்டு இருக்க? அம்மா ஏதோ தேவி நினைச்சு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற? உட்காரு. இப்போதைக்கு தேவியை கடத்தி கொலை பண்ண பார்த்தவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்டா. அவங்க யாரா இருப்பாங்கன்னு யோசிக்கிறதுக்கான அவசியமே இல்லை. அவங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? யார் அது? அந்த பொறுக்கி யாருன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த நிமிஷமே அவனை கொன்னு புதைச்சிடறேன். மாமா யாருன்னு சொல்லுங்க மாமா. வேற யாரா இருப்பாங்க அன்பு? எல்லாத்துக்கும் காரணம் அந்த வேதவள்ளியும் அவங்க அண்ணன் செங்குட்டுவனுமா தான் இருப்பாங்க.